ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்ப்பீங்க. 2026 செகண்ட் மாதமான பிப்ரவரி மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொருவருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல கிரகங்கள் எப்படி மாறுதோ அதை பொறுத்து ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரம் சில தாக்கங்கள் ஏற்படும். அப்படி இப்போ பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு என்ன தாக்கங்கள் ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா ரிஷப ராசிக்கு பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ஆட்டங்கள் ஏற்படும், அதை நீங்கள் எப்படி தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த பிப்ரவரி மாதம் சாதாரண மாதம் கிடையாது, மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக நிறைய சிறப்பு நாட்கள் வரும். பிப்ரவரி 1க்கே தைப்பூசம் வந்தது. இந்த மாதிரி பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆன்மீக சார்ந்த நாட்கள் வரும். அதனால் இந்த மாதத்தை ஆன்மீக மாதம் என்றும் அழைக்கலாம். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரக மாற்றம்னு பார்க்கும்போது குறிப்பிட்ட சில கிரகங்கள் வலுவாக மாறுது. அதில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக மாறுறாரு. அவருடைய மாற்றத்தினாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இப்படியெல்லாம் தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு பொது பலனில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஒவ்வொரு மாதமும் கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறுபடும். அந்த வகையில் 2026 ஆண்டின் 2வது மாதமான பிப்ரவரி மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் ஆக்சுவலி உருவாகுது. இந்த யோகங்களால் தான் பிப்ரவரி மாதமானது மேசம் முதல் மீன வரையிலான 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதம் இப்படி இருக்க போகிறது என்பதை ஜோதிடர்கள் கணித்திருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு பிப்ரவரி மாதத்தில் இந்த மாதிரியான பலன்கள் பெற போகிறீங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால அதை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். அதை உங்கள் ராசிக்கு எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொது பலன் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு டீட்டெயிலாக என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் தொடக்கத்தில் சற்று செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சுப செலவுகளாக மாற்றுறது கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். மருத்துவ செலவுகள் அதிகம் சந்திக்க நேரிடும். மருத்துவ செலவுகளை குறைக்க ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டணும். அதுவும் இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் ஏற்படக்கூடிய நிதி ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அதை விட இந்த மாதத்தில் 2வது வாரம் தான் உங்கள் தொழில் மற்றும் வணிகத்திற்கு சற்று சவாலானதாக இருக்கும். அப்போ தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மெயினாக இம்மாதத்தில் எதிரிகள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அதனால் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்க முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் பணிபுரியக்கூடிய இடத்துல அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகளை பெறலாம். கிடைக்கக்கூடிய எந்த பொறுப்புகளையும் வேணான்னு சொல்லாமல் முக்கிய பொறுப்புகளை பெற்று அதிலிருந்து எப்படி உங்களை மேன்மைக்கு கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணுங்க. அதுவும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணம் எல்லாமே நல்ல நிதி ஆதாயங்களை தரும். ஸோ அதிக பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். தொடக்கத்தில் குடும்ப உறுப்பினர்களோடு தவறான புரிதல்கள் இருந்தாலும் இந்த நடுப்பகுதி வரும்போது அனைத்தும் சரியாகும். மாதத்துடைய பிற்பகுதியில் உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஆரோக்கியத்துலேயும் சரி உங்கள் துணையுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி பொதுவாக கவனமாக இருக்கிறது நல்லதுங்கிறது குறிப்பிடப்படுது.
ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பொது பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ டீப்பாக உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ டீப்பாக உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி, மிருகசீரிட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் உங்களுக்கு டீப்பாக என்ன பலன் பிப்ரவரியில் கிடைக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்களே, சொல்ல காப்பாற்ற பிரயோத்தனம் எடுக்கணும். இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்க, ராகு இணைந்திருக்க மிக நல்ல யோக காலகட்டமாக இருக்குது. அதனாலேயே நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் பணவசதி மெயினாக கூடும். தெய்வ சிந்தனை கூட அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உங்களுக்கு உண்டாகும். சுபகாரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தாள்கள் வரும். இடமாற்றம் மெயினாக உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படும். இந்த இடமாற்றம் உண்டாகிறது, எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படுவது, இதை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜ் பண்ணால் எல்லாமே சரி செய்யலாம். அதனால் நீங்கள் கரெக்டாக அதை மேனேஜ் பண்ண பாருங்கள். அப்போ தொழில்ஸ்தான அதிபதி சனி ஆட்சியாக இருக்கிறார். இதனால் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுப செலவு ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் குறையலாம். மெயினாக புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியது இருக்குது. அந்த அலைய வேண்டியது இருக்கும்போது தொழிலுக்காக அலையிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அலைய வேண்டும். அதுக்கப்புறமேட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. மேலிடத்தில் கூட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். இதில் என்ன ஒரு இதுனா, எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்கும். ஸோ பணி இடமாற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணி இடமாற்றத்திற்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பணி இடமாற்றம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா குடும்பாதிபதி புதன் இருக்கிறார்ல, அவர் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். அதனால் கருத்து தெரிவிக்கும் போது அதை இப்போ தெரிவிக்கலாமா அப்படிங்கிறத யோசித்து முடிவு பண்ணுங்க. அதை விட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுவது நன்மை தரும். அதனால் மனவிட்டு பேசுங்க. பிள்ளைகளிடம் கூட கவனமாக பேசுவது நல்லது. அதுவும் பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகமானது உண்டாகும். எதிர்பார்த்த தாள்கள் சாதகமாக வரும். எல்லாத்துக்கும் மேலே பணவரவு கூடும். இந்த மாதிரி பாசிட்டிவான சில விஷயங்களும் இந்த பிப்ரவரியில் உங்களுக்கு நடக்க போகுது. அதுக்கப்புறமா கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அது தீரும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளுமே கிடைக்க பெறுவது உறுதி. பணவரவு மன திருப்தியை தரும். புதிய நபர்களுடைய அறிமுகமும் அவர்கள் வகையில் நட்பும் கிடைக்க பெறுவீங்க. எதிலுமே முன்னேற்றம் காணப்படும். அதுவே உங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. அதிலும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். மனதில் ஒரு வகையான உற்சாகம் ஏற்படும். எதிர்பார்த்த மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் கெட்டும். ஸோ முழுமையாக உங்களுக்கு பிப்ரவரி மாதம் கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மெயினாக இந்த பிப்ரவரியில் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்க நீங்கள் பண்ண வேண்டியது முருகருடைய வழிபாடு. நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் முருகர் வழிபாடு செய்தீங்கன்னா நிறைய அருள் பெறலாம். அதனால் முருகர் வழிபாடு செய்து நிறைய அருளை பெற முயற்சி பண்ணுங்கள். இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.